தமிழ் புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 11வது நாள். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாக இருக்கிறதே, இந்த ஹே விளம்பி வருடத்தை பற்றி பஞ்சாங்கங்களிலே இருக்கக்கூடிய பலன் வெண்பாவை பார்த்தால் சற்று அச்சமாக இருக்கிறது. நிறைய தீ விபத்து நிகழும், வேந்தர்களெல்லாம் அநியாயம் புரிவார்கள், மழை மிகவும் அற்பமாக இருக்கும், குறைவாக இருக்கும், விளைச்சல் குறைவாக இருக்கும், மலர்களின் விலை ஏறும், மற்றவற்றின் விலைவாசி குறையும், யுத்தம் அதிகமாக நடைபெறும், மரணங்கள் அதிகமாக சம்பவிக்கும், இப்படிலாம் போட்டிருக்காங்க. பார்த்தாலே பயமாக இருக்கு. இவ்வளவு பயங்கரமான பயமுறுத்துகிற மாதிரி ஆண்டு பலன் போட்டிருக்கிறது இந்த வருஷம் தான் பார்க்குறோம். ஜோதிட ரீதியாக எப்படி இருக்க போகிறது, குறிப்பாக கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பிரதானமாக பார்க்கவிருக்கிறோம். கும்பராசியை பொறுத்தவரையிலே இது ஒரு நல்ல வருடம், மிக மிக அற்புதமான ஒரு நல்ல வருடம் என்று சொல்லலாம். ஏனென்றால் எல்லா பெயர்ச்சிகளுமே சாதகமாக இருக்கின்றன. 8ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்திற்கு வருகிறது. அது ஒரு மிகப்பெரிய யோகம். ராசியிலே கேது, 7லே ராகு இருக்கிறது. ஜூலை 27ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்திற்கு ராகு வருகிறது, 12ஆம் இடத்திற்கு கேது செல்கிறது. அது ஒரு யோகம். ராசியை விட்டு கேது நகர்வதே மிகப்பெரிய நன்மை. ஆரோக்கியத்திலே உள்ள அனைத்து குறைபாடுகளும் சரியாகிவிடும். ஆக ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இரண்டும் சாதகமாக இருக்கின்றன. சனி பெயர்ச்சியும் மிக அற்புதமாக இருக்கிறது. 11ஆம் இடத்திற்கு சனி வருகிறது. 11ஆம் இடம் என்பது தனுசு. ராசி அதிபதி கும்பத்திற்கு சனி. சனிதான் கும்ப ராசிக்கே அதிபதி. அந்த ராசி அதிபதி 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நன்மை செய்யும். ஆக குரு பெயர்ச்சி நன்மை செய்யும், ராகு கேது பெயர்ச்சியும் நன்மை செய்யும், சனி பெயர்ச்சி அதைவிட நன்மை செய்யும். இந்த 3 பெயர்ச்சிகளுமே நன்றாக இருப்பதால் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துவிடும். குரு 9க்கு வந்த உடனே கழுத்தில் தாலி ஏறும். செப்டம்பர் முதல் வாரத்திலே வரக்கூடிய முகூர்த்த நாட்களிலே உங்களுக்கு திருமணம் நடைபெறும். இல்லறம் நல்லறமாக நடைபெறும். இல்லறத்திற்கு அழகு மக்கட்செல்வம். மக்கட்செல்வம் இருந்தால் தான் அது இல்லறம், இல்லாவிட்டால் அது இல்லாத அறம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது ஏற்பட போகிறது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். டாப் லெவலுக்கு வரலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பார்த்தா திடீர்னு 1 வருஷத்துலேயே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும், புதிய சலுகைகளெல்லாம் வழங்கப்படும், வருமானம் அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு இதுவரை பார்த்திராத அளவிற்கு, வாழ்நாளில் கண்டிராத அளவிற்கு பெரிய லாபம் கிடைக்கும். மிகப்பெரிய செல்வச் செழிப்பை நீங்கள் பார்க்க போகும் அற்புதமான நேரம் வெகு தொலைவிலே இல்லை. பண வரவு பல மடங்காக உயரும். அயல் நாடுகளிலிருந்து பணம் வரும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறும். வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய உங்கள் வயதிலே என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்கள் மாணவ பருவத்தில் இருந்தால் கல்வியிலே முதலிடம் பிடிப்பீர்கள், உயர்கல்விக்கு வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள இளைஞராக இருந்தால் மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.